பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில கர்த்தரோட கிருபையினால இன்னைக்கு எல்லாரும் நாங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி வசனத்தை கேட்க கிருபை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம் கர்த்தராகிய இயேசு நாமத்துக்கு. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருப்போம், நிறைய பேசியிருப்போம். இயேசுவோட நாமத்துக்கு ஏன் அந்த நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் நம்ம சொல்றோம் அப்படின்றத யாராவது அப்படி நம்ம கேட்கும் போதோ சொல்லும் போதோ டக்குன்னு நமக்கு மைண்ட்ல வர விஷயம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம வச்சிருப்போம். டக்கு டக்குன்னு ஓகே இந்த காரணத்துக்கு நான் சொல்றோம். ஏன்னா ஒரு தேவன் மனுஷனாக வந்தாரு, அதனால அதுக்கு பேர் கொடுத்தாங்க. நிறைய நிறைய ஒரு விதமா சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக நம்ம முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய சில வசனங்களோட இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போறாரு. ஏன் எத்தனையோ நாமங்கள் இருக்கு. நிறைய நாமங்களுக்கு பவர்ஃபுல்லான நாமம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட ரொம்ப பவர்ஃபுல்லான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது இயேசு கிறிஸ்துவோட நாமம் தான்றத வசனங்கள் மூலமா நம்ம பாக்குறோம். அது எந்தெந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்கா, எப்படி, அதனால என்ன நடக்குது, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காட்ட போறாரு. அந்த வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். முதல்ல சொல்ல போனா இந்த நாமம் முற்காலத்திலே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உலகம் உண்டாகும் முன்னரே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட நாமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட நாமம் அப்படின்றது எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, மீகா 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். அப்ப பெத்லகேம் பார்த்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துல வருவார்னு சொன்னது போல, இன்னைக்கு அநாதி காலத்திற்கு பூர்வத்தினுடைய சொன்னது போல, இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்பவே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாமமா இருக்கு. சும்மா இப்ப இடைப்பட்ட நேரங்கள்ல சும்மா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஆண்டவர் பிறந்தார் மனுஷனாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அப்பதான் அவர் பேர் வச்சாங்கன்ற மாதிரி கதை கிடையாது. ரொம்ப கிளியரா ஆண்டவர் தன்னுடைய நாமத்துக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்ன்றத கிளியர் பிக்சரா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. இந்த வசனங்களை கேட்ட பிறகு அந்த நாமத்தை எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்னு நமக்கே இன்னைக்கு ஆவியானவர் நடத்தி கொடுப்பாரு. ஒவ்வொரு விஷயங்களும் கண்கள் மனக்கண்களை திறந்து இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு அப்பா நமக்கு உதவி செய்வார். வாசிப்போம். அப்ப இன்னைக்கு பூர்வ காலத்திலே இது அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்திருக்கோம். அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா, முன்னாடியே அந்த ராஜா வர்றதுக்கு முன்னாடியே செக்யூரிட்டிக்கு முன்னாடியே வந்தா கரெக்டா இருக்குமா, இங்க பாதுகாப்பா இருக்குமா, இல்ல அவர் வராருன்னு சொல்லிட்டு முன்னாடி போற மாதிரி இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டதாக இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்றத வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப இந்த நாமத்துக்கு ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு நாமம், தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாமம், உலகம் உண்டாகும் முன்னே தீர்மானிக்கப்பட்ட நாமமா இருக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். அடுத்தது ஆகாயில 2ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிப்போம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அப்போ ஒருத்தர் உள்ள வர்றார் அப்படின்னா அத்தனை உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் என்ன பண்றாங்க, அவரை பின்பற்றி வர வேண்டும்ன்றதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் அங்க பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும், அவர்கிட்ட தேடுதல் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். சகல ஜாதியிலும் விரும்பப்பட்டவர் அவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவரோட வருகை எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு உலகத்தின் மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய ஒரு சக்சஸ தேடி ஓடுறோம். அதாவது வெற்றியை நோக்கி ஓடுறோம், இல்லைன்னா ஒரு சமாதானத்தை நோக்கி ஓடுறோம், இல்ல யாராவது நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அன்பை நோக்கி நம்ம ஓடுறோம். ஆனா இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுன்ற நாமம் அவர்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஒரு நாமம் உடையவர், இதே இவரோட நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமமா இருக்கு. இப்ப எனக்கு வெற்றி வேணும், வாழ்க்கையில சமாதானமும் வேணும், எனக்கு அன்பு வேணும், எனக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில, எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னு, எனக்காக ஒரு பலி அடிக்கப்படணும் அப்படின்னு எல்லா விஷயம் நான் சொன்னா இது எல்லாம் எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சிருமா? ஒரு ஆள் பவர்ஃபுல்லான ஆள் சொல்லுங்க அப்படின்னா யாராலும் சொல்ல முடியாது. ஆனா அந்த பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து.
இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோட நாமம் எப்படி வல்லமை உள்ளது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்கு அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் ஆமென். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுவானும் தம்முடைய ஆலயத்தை தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அப்போ கவனிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை பற்றி ரொம்ப அழகா இங்க சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, எவ்வளவு ஒரு 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 பலமிக்கவராக, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்னன்ட்டோட உள்ள வராரு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப ஆண்டவர் வந்து சும்மா ஒரு டபக்குன்னு ஒரு டைம்ல ஓகே நான் போய் உலகத்துல போய் நான் டக்குன்னு வந்து இந்த காரியங்களை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு பண்ணல. அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல கரெக்டா குறிக்கப்பட்ட மாதிரி முன் வருவித்த மாதிரி கரெக்ட் டைம்ல அவர் வராரு அப்படின்றது பார்ப்போம். இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்மளுடைய போராட்டங்கள், நம்ம கஷ்டங்கள், பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அதை அந்த நேரம் தேடிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எப்ப அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதோ அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி உதவி செய்ய ரெடியா இருக்காரு brothers and sisters. ஏன்னா அப்படி வல்லமை உள்ள நாமத்தை கொண்ட இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். நம்ம யாரோ ஒரு வெட்கப்பட்டு போற மாதிரி ஒரு கல்லையோ மண்ணையோ ஒரு செடியோ ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம கும்பிடல. உண்மையாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக வந்து இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்றதை அறிந்து அதை விசுவாசிச்சு அப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை நம்ம கும்பிடுறோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவருடைய நாமம் அவ்வளவு வல்லமை உள்ள நாமமா இருக்கு. அந்த நாமத்துக்கு ஈடான நாமம் எதுவே இல்லை அப்படின்றத ஆண்டவரை காண்கிறார். சரி, அடுத்தது the name given by heaven. இந்த நாமம் இயேசு கிறிஸ்துன்ற நாமம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லிட்டு போனதுக்காக அந்த நாமம் வைக்கல. அந்த நாமம் எப்படி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட நாமம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட நாமம் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அப்ப அங்கவே பரலோகத்துல தீர்மானிக்கப்பட்டு எல்லாம் ஒரு ப்ராப்பர் டிசைன் இயேசுப்பாவால பண்ணப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான் அது. அப்ப இன்னைக்கு அவருடைய நாமம் எப்படி பரலோகத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இந்த நாமத்துடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா இருக்கு. அவர் இந்த நாமத்தை கொண்டு அவரை துதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த நாமத்தை வெறுக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலமா காமிக்கப்படுறாரு. இந்த நாமத்தோட பவர் என்ன, ஏன் இந்த நாமம் மேலான நாமமா இருக்குன்றதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் இன்னைக்கு அறிந்து கொள்றதுக்கு நம்ம யூஸ் பண்றாரு. அப்ப இது வந்து ஒரு மனுஷன் சூஸ் பண்ணி வச்ச ஒரு நாமம் கிடையாது brothers and sisters. அதே மாதிரி பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நாமமா நீங்க நம்ம பாக்குறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எவ்வளவு ஒரு 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 கம்ஃபர்டிங்கான ஒரு வார்த்தையோட அந்த மீனிங் பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ், நம்மள அப்படியே தாங்கக்கூடிய, நம்மளை கட்டி அணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இயேசுன்ற வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை என்ன அப்படி சொல்றாங்க, இன்னைக்கு இம்மானுவேல் அப்படின்னு சொன்னாருன்னா அர்த்தம் அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றது அழகா இங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய போராட்டத்திலையும் கஷ்டத்திலையும் நம்மளோட கண்ணீர் வேதனை எதுவா இருந்தாலும் நீங்க தனியா இல்லை. நீ கூப்பிடும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாமமாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நாமம் இருக்குன்றத நம்ம அறிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரி, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமாம். அப்ப அந்த பிள்ளை உருவாறதுக்கு முன்பாக என்ன விஷயம் நடக்குதுன்றது அழகாக சொல்லிட்டாங்க. முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட
நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்றத இங்க அழகா காமிக்கிறாங்க. அப்ப அவரோட ஐடென்டிட்டி என்ன, அவர் யாரு, எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியாவே, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு நாமம். இது ஒரு சாதாரண நாமம் கிடையாது. இயேசு சும்மா இயேசு இயேசுன்னு சொல்றது ஒரு மேட்டர் இல்ல. அதோட உள்ள அர்த்தம் என்ன, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த டீப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமம் உள்ள இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வசனத்தின் மூலமா காட்டுறாரு. சரி, நம்ம இப்ப இயேசு அப்படின்ற நாமத்தின் மூலமா இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவருடைய வல்லமையான நாமம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, வல்லமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஒரு மேலான நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்று சொல்றதுக்கு இது பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட நாமமா இருக்குது. அது ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. அடுத்தது வாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன் அது அதிகாரம் உள்ள நாமம் நம்ம சொல்றோம்? ஏன் அந்த நாமத்தினால பிசாசு விரட்டப்படுது? ஏன் அந்த நாமத்தினால காயங்களோ நோய்களோ எல்லாம் சுகமாகப்படுது? ஏன் அந்த நாமத்தினால சமாதானம் கிடைக்குது? ஏன் அந்த நாமத்தினால அற்புதங்கள் நடக்குது? ஏன் அந்த சும்மா யாரும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லல இந்த இடத்துல. இயேசு அப்படின்ற நாமம் எவ்வளவு குணமுள்ள நாமம், எவ்வளவு பரிசுத்தமான நாமம். ஏன் எந்த மனுஷனுக்கும் வைக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு நாமமா அந்த நாமம் இருக்கு. அதுக்கு ஏன் தூதர்கள் வந்து அந்த நாமத்துக்கு சொல்லி இந்த நாமத்தை வைங்கன்னு சொல்லி அறிக்கையிடுறாங்க? ஏன் இப்படி நடக்குது? ஏன் பரலோகம் அதை சூஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இயேசு கிறிஸ்துவோட நாமம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த இயேசுவின் நாமத்துல அதிகாரம் என்ன, அதோட அத்தாரிட்டி என்ன அப்படின்றது அடுத்த வசனத்துல நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிப்போம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பருஷத்தில் உட்காரும்படி செய்து. ஆமேன். ஆமேன். நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி எல்லாம் போகும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்போ ஒருத்தவங்க ஒரு வயசான அம்மாவை பார்த்தோம். மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்ணு ரொம்ப தெரியல, அவங்க படிக்கல. அவங்களுக்கு வந்து வசனம் யாராவது வாசிச்சு அர்த்தம் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு, ஏசு கிறிஸ்து உண்மையான தேவன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாது. அவங்க அவங்களுக்கு ரொம்ப சுகமில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த நாள்ல அந்த 3-4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஏசு 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 இது மட்டும் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இயேசுவே என்னை காப்பாத்து அப்படி கூட சொல்ல தெரியல அந்த அம்மாக்கு. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை அந்த வல்லமை உள்ள நான் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த அம்மா சுகம் பெற்று திருப்பி அவங்க வீடு போய் இருக்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். சோ அப்படி ஒரு விஷயம் நடந்த பெங்களூர் நடந்த விஷயம். அவங்க சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, இயேசு 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 இயேசு. இப்படியே சொல்லி அவங்க இருந்தது நீங்க யோசித்து பாருங்க எப்படி ஒரு வல்லமை உள்ள நாமமா இருக்குன்னு. இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நாங்க பார்த்தோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதான் சொல்றாங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நடக்காத அற்புதம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கிடைக்காத விடுதலை கிடையாது. அதான் சொல்றாங்க, எல்லா துறைத்தனத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக் கொண்ட எல்லா நாமத்திற்கும் மேலான அவர் உயர்ந்திருக்கிறதக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்திலே உட்காரும்படி செய்து. அப்ப பாருங்க எவ்வளவு வல்லமை உள்ள நாமமா அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு. அவர் கையில அண்ட சராசங்களை படைச்ச தேவாதி தேவன் சொல்றது போல, அவர் அண்ட சராசங்களை படைச்ச தேவாதி தேவன். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தோட அஸ்துவாரம் எப்படி அப்படின்னு, இந்த சந்திரன் சூரியனும் இந்த கோள்களும் எப்படி தொங்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் இல்லாமல் எதுவும் ஒண்ணு கூட அசையாது. அப்ப அப்படி வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில மரிச்சார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்க நாமம் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் நிம்மதியா வச்சிருக்க நாமம் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணுது இந்த ஆன்லைன்ல, அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க யாரோ நான் யாரோ, நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், நீங்க எங்கேயும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நான் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்றதுக்காகவும் அவரோட சந்தேகத்துல வந்து நிக்கிறதுக்காகவும் தான் இன்னைக்கு எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கோம். காரணம் நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். இந்த நாமத்தினால் மட்டும்தான் நித்திய ஜீவன் கொடுக்க முடியும். இந்த நாமத்தினால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். இந்த நாமத்துல மட்டும்தான் உங்க கண்ணீர் என் கண்ணீர் துடைக்க முடியும். இந்த நாமத்துல மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பாடா இருக்கட்டும், எந்த விஷயமா உலகத்தின் விஷயமா இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாம் அந்த நாமத்திலிருந்து அருளப்படுது சிஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட நாமம் சொல்றாங்க, எந்த துறைத்தனமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும், எல்லா கர்த்தத்துவமா இருந்தாலும், எல்லாத்துக்கும் மேலான நாமம்
இயேசு கிறிஸ்துவ நாமம் சொல்லி இன்னைக்கு உங்களுடைய பயமா இருக்கட்டும், உங்க துக்கமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சந்தோஷத்துல நீங்க இருந்தாலும் அதை நீங்க போற்ற வேண்டிய ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவ நாமமா இருக்குன்னு இந்த வசனத்துல பார்க்கணும். நம்ம கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். ஆமென். அப்ப இங்க ரொம்ப கிளியரா போட்டாங்க. அந்த நாமத்துக்கு அதிகாரம் இருக்குன்றத அப்ரூவ் பண்றாங்க. எப்படி அப்ரூவ் பண்றாங்க பாருங்க. வார்த்தையினாவது கிரியையினாலாவது நம்ம பேசுற எந்த வார்த்தையா இருந்தாலும் எந்த கிரியைகளா இருந்தோம், அதனாலதான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஒரு சீஷரை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பழைய வாழ்க்கையை விடணும், பழைய வாழ்க்கையை விட்டுட்டு மனம் திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம தேவையில்லாத பேச்சுகளை பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம், அடுத்தவங்களை கோல் மூட்டி பேசியிருப்போம், அடுத்தவங்களை தவறா பேசியிருப்போம், இல்லைன்னா பேசக்கூடாத தகாத வார்த்தைகள் நம்ம பேசியிருப்போம். இது அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி கிரிகைகளை செஞ்சிருக்கலாம். அப்ப நம்மளோட பேச்சா இருக்கட்டும், நம்மளோட ஆக்ஷனா கிரிகைகளா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரதாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம பேசுவோம். இன்னைக்கு அதே மாதிரிதான் ஏன் அது இப்படி நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்கள் நானும் நம்மளோட பேச்சுல கெட்ட வார்த்தைகள், தப்பான பேச்சு, இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, இப்படி சில விஷயம் பண்ணணும்னா இது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துமா? நம்மளை பாக்குறவர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கலாமா? இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள் நம்மகிட்ட இருக்கவே கூடாதுன்றதுதான் அழகா வார்த்தையின் மூலம் பார்த்தோம். வார்த்தையாவது கிரியையாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து. அப்ப எதை செஞ்சாலும் நம்ம பேசுறதாலும் இயேசு கிறிஸ்து நாமம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ப்ரே பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வீடுகள் தூரம் போய் ப்ரே பண்றதா இருக்கட்டும், ஒருத்தவங்க சத்தியம் அறிவிக்கும் போது இருக்கட்டும், அவங்க ஜோம் பண்ணி பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஜோம் முடிக்கும் போது இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு சுகமில்லாத நேரத்துல அவங்க மேல கை வச்சு ஜோம் பண்றதா இருக்கலாம், ஒரு அசுத்தாவி விரட்டுறதா இருக்கலாம், எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்யறோம். ஏன் செய்யறோம்? அந்த அதிகாரத்தை வச்சாதான் அங்க நடக்கும் வல்லமை. இன்னைக்கு நீங்கள் நானும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி என்னாச்சுன்னா அது நடக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் போது பேய்களும் நடுங்குதுன்னு நம்ம பாக்குறோம். எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சுகமாகுதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி வல்லமையும் அதிகாரம் கொண்ட நாமம் தான் இயேசு கிறிஸ்து நாமம். அவர் முன்னிலையாக பிதாவிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்னு சொன்னது போல இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் நாமத்தை அருமையாக, சந்தோஷமாக, தைரியமாக, உரிமையோட யூஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகலாம் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காரு. மகனே மகளேன்னு அவர் அழைக்கிறார். அது காரணம் என்னன்னா அவர் நமக்கு எல்லா உரிமையும் கொடுத்து நீ செய்ய நாமத்தினாலும் சொல்லி அவர் உங்களையும் என்னையும் செய்ய சொல்லி பார்த்து ரசிக்கக்கூடிய அப்பாவா இருக்கார் சிஸ்டர்ஸ். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். ஆமேன். அப்ப ரொம்ப கிளியரா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்கிற அவர் இயேசு கிறிஸ்து நாமம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப உயர்ந்த நாமமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இவர் தேவதூதர்களை பார்க்கலும் எவ்வளவு விசேஷத்த நாமத்தை சொந்தத்துக் கொண்டாரோ அப்ப எவ்வளவு விசேஷத்த நாமம் நமக்கு அழகா காமிக்கிறாங்க அந்த இடத்துல. உயர்வான நாமம், அதற்கு மேல இந்த உலகத்திலையும் வல்லமை உள்ள நாமம் இல்ல, பரலோகத்திலையும் வல்லமை உள்ள நாமம் இல்ல, பாதாளத்திலும் வல்லமை உள்ள நாமம் இல்லைன்றது அழகான வசனத்துல பாக்குறோம். இந்த வார்த்தை இயேசு அப்படின்ற வார்த்தை ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு தொங்கிடணும். கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி அப்படி அந்த வார்த்தையை பிடிச்சு கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் ஆண்டவர் தர்றது ரெடியா இருக்காரு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எப்படி நம்ம வாழ்க்கை தாறுமாறா போனாலும் எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து சரணடைஞ்சு இயேசுவே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் அதை மாற்றி திருத்தி மாற்றுறதுக்கு ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். அந்த வல்லமை அந்த இயேசு கிறிஸ்து நாமத்துல இருக்கு. ஒரு தலைவலியில இருந்தாலும் அப்பால இப்ப சாத்தானே உனக்கு அதிகாரமே இல்லை, தலைவலிக்கு வெளியே போ இயேசு நாமத்துல சொல்லும் போது அந்த தலைவலி சுகமாறதுல இருந்து நம்மளை கடைசி வரைக்கும் காத்து பலப்படுத்தி கொண்டு போற அளவுக்கு இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமமா இருக்கு இந்த இடத்துல. சரி, அடுத்தது the name that brings salvation. ரட்சிப்பை கொண்டு வரும் நாமம் எந்த நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் ரட்சிப்பை கொண்டு வரும். வேற ஏதாவது நாமம் ரட்சிப்பை கொண்டு வருதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 43வது வசனத்தை வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆமென். அப்ப ரொம்ப வெரி கிளியரா இருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்ப ரொம்ப கிளியர். அவர் நாமத்தை விசுவாசிச்சு
யார் யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை. யார் யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவன் கொடுக்க ரெடியா இருக்காரு. யார் யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிச்சு எனக்கு இந்த வியாதி போகணும், எனக்கு இருக்க கண்ணீர் போகணும், எனக்கு இருக்க வேதனை போகணும், எனக்கு இருக்க துக்கம் போகணும்னு சொல்லி நினைச்சீங்களோ இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும். இந்த இப்படிப்பட்ட நாமத்தையும் அந்த அத்தாரிட்டியும் உங்க கையில என் கையிலையும் கொடுத்திருக்காரு brothers and sisters. எதற்கும் பயப்பட தேவையில்லை. எத்தனையோ இடங்கள்ல போய் ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறோம், ஆண்டவரை பற்றி ஜெபம் பண்றோம், ஆண்டவரை பற்றி சொல்றோம், தெருவா போறோம், யார் யார் வீட்டுக்குள்ளே போறோம், யார் யாருக்கும் ஹெல்ப் ஜெபம் பண்றோம், எத்தனையோ வியாதிகள் மேல கை வைக்கிறோம், எத்தனையோ பிசாசுகளை விரட்டுறோம். ஒருவேளை இந்த நாமத்துக்கு வல்லமை இல்லை அப்படின்னா சுகம் பண்ண இடத்துல இருந்து என்னென்ன அசுத்தாவிகள் கிளம்பி வரணுமோ, என்னென்ன வியாதிகள் கிளம்பி வரணுமோ, என்னென்ன பிரச்சனைகள் கிளம்பி வரணுமோ அத்தனையும் இன்னைக்கு நம்மளை அட்டாக் பண்ணி இருந்திருக்கணும் brothers and sisters. எவ்வளவு வல்லமை உள்ள நாமம். சும்மா சொல்றவங்களுக்கு மட்டும் இல்ல, சொல்றவங்களுக்கு பலத்தை கொடுக்குது. இயேசு நாமத்தை சொல்லும் போது அவங்கள பாதுகாக்குது. எப்பேற்பட்ட நாமமா இருக்கு பாருங்க brothers and sisters. உங்களையும் என்னையும் குனிய விடாதபடி, வெட்கப்பட்டு தலை குனிய விடாதபடிக்கு பாதுகாக்கக்கூடிய நாமமா இருக்கு. சொன்னதை செய்யும் அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால அங்க போய் சொல்லி பாருங்க, அங்க நடக்கும். விசுவாசத்தோட சொல்லும் போது கர்த்தர் நடத்த ரெடியா இருக்காரு brothers and sisters. எவ்வளவு மோசமான நம்மளோட வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கூப்பிடும் பொழுது அவர் அதை அத்தனையும் ஒன்று சேர்க்க ரெடியா இருக்காரு. இப்படி வல்லமுள்ள நாமமா இருக்கு. அவர் நாமத்துல விசுவாசிக்கிற எவனோ எல்லாருமே, எத்தனை பேரோ அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோம், அவரால நம்ம பாதுகாக்கப்படுவோம் சொல்லி இங்க அருமையாக சொல்லியிருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இந்த வசனம் திருப்பி வாசிப்போம். நம்ம பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப நீங்களும் நானும் பாவங்கள் பண்ணி நம்ம பாவத்தை நம்மளா திருத்திக்கிட்டு வந்ததுனால அவர் நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது இல்லை. ரொம்ப கிளியரா எழுதியிருக்காங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக, அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்களும் நானும் பண்ண ஒரு பாவ பரிகாரத்தினாலயோ, இல்ல நம்ம போய் ஒரு காசை கொடுத்து, ஒரு காணிக்கையை கொடுத்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு பலியை பண்ணி அந்த பாவ பரிகாரம் பண்ணதுனாலயோ ஆண்டவர் முன்பாக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அழகா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டுமே அப்படின்றத கிளியரா ஆண்டவர் காமிக்கிறார். ரொம்ப சொல்ல போனா அவருடைய கிருபையினால இன்னைக்கு நம்ம அழகா நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு அது காமிக்கிறோம். இந்த வார்த்தை, இந்த அதிகாரம் ஒரே ஒரு இடத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. அவரோட நாமத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த நாமத்தின் மட்டும்தான் இப்படிப்பட்ட ரட்சிப்பு கிடைக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். வாசிப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஓகே, அப்ப பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்ப இந்த ரட்சிப்பு அப்படின்றது இது நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மட்டும்தான், எந்த எஃபர்ட் நம்ம போடல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, வாசிப்போம் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். ஆமென். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற வரையாய் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, எப்பவுமே எந்த நேரத்திலுமே இந்த நாமம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ள நாமமா இருக்கு. எவ்வளவு காலங்கள் ஆனாலும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு. Jesus says completely and continuously அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமையாக நம்ம ரட்சித்து கடைசி வரைக்கும் ஒரு ரட்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள நாமம்னா இயேசு கிறிஸ்து தான். அது இன்னைக்கு ரட்சிக்கும் நாளைக்கு ரட்சிக்கும்ன்றது இல்லாதபடிக்கு தொடர்ந்து நம்ம ரட்சித்து கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம காத்து நம்மளோட பாவ மன்னிப்புக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் மன்னித்து திருப்பி நம்மளை அணைத்து சேர்த்து நம்மளை கோட்டி நடத்தி சொல்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிளா இருக்கு.
நம்ம அடிக்கடி சில போராட்டங்கள்ல, சில கஷ்டங்கள்ல போய் போராடி சிக்கி நம்ம தவிக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய நாமத்தினால நம்ம சுகப்படுத்தி, நம்ம அவர் நாமத்தினால நம்மளை பலப்படுத்தி, அவர் நாமத்தினால நம்ம விடுதலை பண்ணி திருப்பி அணைத்துக் கொள்கிறாரு. அப்படி ரட்சிப்பை தரக்கூடிய ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமமா நம்ம இங்க பாக்குறோம் brothers and sisters. அடுத்து வாசிக்கலாம். தட் நேம் த நேம் தட் ஒர்க்ஸ் மிராக்கிள்ஸ். இந்த நாமத்துல அற்புதம் அடையாளங்கள் நடக்கலாம். அற்புதங்களை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமம் சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படின்றத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். ஆமென். அப்ப ரொம்ப கிளியர். இந்த அத்தாரிட்டி, அதாவது அப்பாவோட சொத்து பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அப்பாவோட வல்லமையான அந்த நாமத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் எதையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்யறதுக்கு அந்த வல்லமை கொடுத்திருக்காரு. அவர் மேல் விசுவாசிச்சு நம்ம ஜெபத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் அதை அருமையா நிறைவேற்றார். அவர் நாமம் வெட்டிய வேஸ்டெல்லாம் போகாது brothers and sisters. இதை நம்ம எப்போ நல்லா உணர முடியும் அப்படின்னா, இவர் நாமத்தை யூஸ் பண்ணதான் இதை உணர முடியும். ஒரு காலத்துல வெளியே ஒரு அடுத்தவங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி பேசக்கூட முடியாத நிலைமையில இருக்கும்போது நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் மூலமா நம்ம இங்க நிறைய இடங்கள்ல பெங்களூர்ல நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வெவ்வேறு மினிஸ்ட்ரி வீடுகளை போய் விசிட் பண்றதா இருக்கட்டும், ஆண்டவருக்கு பற்றி அடுத்தவங்க சத்தியம் சொல்றதா இருக்கட்டும், அப்பெல்லாம் சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, சொல்லும் பொழுது அங்க ஜெபிக்கும் பொழுது அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுதோ அங்க பிணியாளிகள் சுகமாகிறதையும், அங்க பசுத்தாவையில் வெளியே போறதோ, இல்ல ஆண்டவர் பற்றி சொல்லும் போது அந்த ஜபம் பண்ணி அவரோட நாமத்தை பற்றி சொல்லிட்டு போய் நீங்க ஆண்டவரை பற்றி பிரீச் பண்ணும்போது அங்க விடுதலை நடக்கிறது நீங்க கண்ணில் பார்க்கும்போது இந்த வல்லமை உள்ள நாமம், எப்பேர் வல்லமை உள்ள நாமம், இவ்வளவு ஒரு அருமையான நாமத்தை கையில வச்சுக்கிட்டு ஐயோ நான் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு அருமையான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமைன்னு சொல்றாங்க. என்ன வல்லமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆள் சொல்றதை விட அதை நீங்க உணர்ந்து யூஸ் பண்ணு. இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாதவங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அந்த நாமம் எப்படி அற்புதம் உள்ள நாமமா இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு ஆண்டவர் அழகா சொல்ற, நீ கைகளை நீட்டு பிணியாளை குணமாகுவாங்க, உன் கருத்தை நீட்டு உங்களுடைய ஊழியர்களமோ சொல்லு, வசனத்தினால சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அங்க சுகமாகும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு யோசிச்சீங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு சுகவீனம் ஒரு இடத்துல இருக்கு, ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி பாவத்தை பண்ணிருக்கேன், இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நான் மன்னிச்சுன்னு சொல்லி முழுமையா சரணடைச்சிட்டு இயேசு கிறிஸ்து நம்மள வரட்டு பாருங்க. கண்டிப்பா அது போகும். இன்னைக்கு அப்படி வல்லமை உள்ள நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பா நமக்கு கொடுத்திருக்காரு. வல்லமையா பலத்தை கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு பவர் அத்தாரிட்டி உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு brothers and sisters. இன்னைக்கு எப்பேற்பட்ட அற்புதமா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது எல்லாமே விடுதலையாக்கப்படுது சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்க நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம சொல்லும் போது காரணம் என்ன, அந்த வல்லமை அப்படி ஒரு சீல்ல போட்டு அனுப்பும் போது அந்த நாமத்துக்கு அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக இயேசுவின் நாமத்துல அதுக்கு பதில் கிடைக்கும். அப்படி வல்லமை உள்ள நாமமா இருக்கு இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை இருக்குது. இதனாலதான் பிரதர் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொல்றது காரணம்னா இவ்வளவு விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் வெறுமையா அனுப்பல, அவர் நாமத்தினாலே இன்னைக்கு அத்தனை விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தினாலே அவ்வளவு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்காரு இயேசப்பா. வெறும் கையை அனுப்பல brothers and sisters. திக்கற்ற பிள்ளைகளா இயேசப்பா நம்மளை விடல. இயேசப்பா அவருடைய நாமத்தையே கொடுத்து நாமத்தை சொல்ல நடக்கும். இன்னைக்கு என்ன மனுஷங்க எதை பெரியப்படுறாங்க, எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு பெரிய கலெக்டர் தெரியும், எனக்கு இந்த ஐபிஎஸ் ஆபீசர் தெரியும், எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும்னு சொல்லி தானே பெருமைப்படுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலான அவங்க இயேசப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படி வல்லமை உள்ள நாமமா இருக்கு அவர் நாமம். மனுஷங்களை பெருசுப்படுத்தி மனுஷங்களை பேசுறதை விட இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றாரு சிஸ்டர்ஸ். நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி அவர் நாமம் நம்மளை காப்பாற்றும். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். ஆமேன். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே யாரோ ஒருத்தவங்க நம்ம டீம்ல இல்லாம ஒரு ஆள் உங்க நாமத்தை சொல்லிட்டு பண்றாங்களே அப்படின்னு சொல்லுவா. ஆண்டவர்லாம் சொல்றாரு, அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம். யாரோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இயேசு நாம சொன்னா
பேய் ஓடும்பா. இயேசு நாமம் சொன்னா அற்புதம் நடக்கும்பா. இயேசு நாமம் சொன்னா சுகம் அளிக்கும்பா அப்படின்றத தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணிருக்கான், இயேசு நாமத்தை சொல்லியிருக்கான். இயேசு கிறிஸ்துவும் அவங்க சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆளு இப்படி சொல்லியிருக்கான்றது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அவர் சொல்றார், அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்தும் தீங்கு சொல்ல மாட்டான்றது அழகா ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அப்படி ஒரு வல்லமை, அவர் பேர்லயே அன்டினையபிள் பவர் இருக்கு. எந்த விஷயத்திலும் மறுக்க முடியாத அளவுக்கு வல்லமை அந்த நாமத்துல இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண நாமம் கிடையாது, வல்லமை உள்ள நாமம். நாமத்துக்கெல்லாம் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமன்றத ஆண்டவர் இங்க அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நமக்கு. அப்ப இப்படி வல்லமை உள்ள நாமம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த நாமத்தை குறித்து நம்ம எவ்வளவு பெருமை பாராட்டலாம், இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு ஒரு வல்லமையான விஷயங்களை நம்ம இன்னும் வாழ்க்கையில செய்யறதுக்கு ரெடியா இருக்கலாம். இந்த நாமத்தை குறிச்சு நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் செய்யலாமே கர்த்தருக்குள்ள. அப்ப கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம் நம்ம யோசிக்கணும் சிஸ்டர்ஸ். இந்த நாமத்தினால உங்களோட பர்சனல் தேவைகள், உலகத்துல பர்சனல் தேவைகளும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். இதே நாமத்தினால உங்களோட ஸ்பிரிச்சுவல் தேவைகளையும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். இதே நாமத்தினால இன்னைக்கு அடுத்தவங்களோட ஸ்பிரிச்சுவல் தேவையும் சந்திக்க முடியும் அளவுக்குரிய அவர் ஆண்டவர் நாமத்துல இருக்கு. இந்த நாமத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், வல்லமையா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆண்டவர் மூலமா கத்துக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென். ஆமென். அப்ப அவர் சொல்ற அந்த இடத்துல நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஏசப்பா அவர் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாருன்றத பார்த்தோம். மரித்த லாசரு உயிர்த்திருந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிறைய மரித்த விஷயங்கள் நமக்குள்ள கிடக்குது. இன்னைக்கு மரித்த விஷயங்கள் நாறிக்கொண்டிருக்க இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவ நாமத்தை யூஸ் பண்ணி தயவு செய்து சுத்தம் பண்ண ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்குள்ள அழுக்கான விஷயங்கள், நமக்குள்ள காயங்களான விஷயங்கள், நமக்குள்ள ரொம்ப கேவலமான விஷயங்கள், அவபக்தி, ஆண்டவருக்கு பயப்படாத தெரிகிறது, இந்த மாதிரி நிறைய அன்பில்லாத வார்த்தைகள், கோவப்படுறது, சண்டை போடுறது, ஒவ்வொரு விஷயங்கள் நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அதை மாத்திக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, இந்த வல்லமையுள்ள நாமும் அடுத்தவங்க மட்டும் தான் செயல்படும் கிடையாது. இந்த வல்லமையுள்ள நாமும் உங்களுடைய வாழ்க்கையும் செயல்படும். இந்த வல்லமை உள்ள நாமம் உங்க கண்ணீரை துடைக்கும். உங்களோட வல்லமை உள்ள நாமம் இயேசுவின் நாமத்துல உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை நாமமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நாமத்தை இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட சிச்சுவேஷன்ஸ், நம்மளோட பிரச்சனைகள், போராட்டம், கண்ணீர், வேதனை என்னென்ன மாறணும், என்னென்ன திருந்தி ஆண்டருக்குள்ள வரணும், எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சொல்லி 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 ஜெபிப்போம். அத்தனை விஷயம் நம்மகிட்ட இருந்து மாறுது. இன்னைக்கு ஒரு சின்ன கனவு, கெட்ட கனவு வந்தாலும் அதுலயும் இயேசு நாமத்தை அப்பாளுக்கு அப்படின்னு சொன்னா அதை போகக்கூடிய வல்லமை உள்ள விஷயம் கர்த்தராகிய இயேசு நாமத்துல இருக்கு. எந்த விஷயம் நம்ம பார்க்கிற விஷயமா இருக்கட்டும், பார்க்காத விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் இருக்கும்போது, அதை சொல்லும் போது அங்க நமக்கு விடுதலை கிடைக்கும் சிஸ்டர்ஸ். சரி, அப்ப இயேசு நாமத்துல வல்லமை பார்த்தோம், இயேசு நாமத்துல விடுதலை பார்த்தோம், இயேசு நாமத்துல அற்புதங்கள் பார்த்துட்டோம். ஏன் இந்த நாமம் எங்க இருந்து வந்துச்சு, யார் கொடுக்கப்பட்ட நாமம், பரலோகத்துல டிசைட் பண்ணி வந்த நாமம், உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட நாமம், இவ்வளவு பவர்ஃபுல்லான நாமம். இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த நாமம் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் நாமமா. அப்ப தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் நாமம். இப்ப இந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமேன். ஆமேன். அப்ப இங்க அழகா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாக மிக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஏன்பா பிதாவிடத்துல கேட்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நான் யூஸ் பண்ணணும். பிதாவிடத்துல டைரக்டா கேட்டுடலாமே, கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு கரெக்டான கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான மத்தியஸ்தர் தேவை. அந்த மத்தியஸ்தர் தேவைன்னு சொல்லி யோபு புக்ல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு ஒரு மத்தியஸ்தர் என்னையும் தேவனையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மத்தியஸ்தர், பரிந்து பேசக்கூடிய மாதிரி ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி இன்னைக்கு தேவன் எப்படி இருக்காரு அப்படின்னா ஆவியா இருக்காரு, காட் அண்ட் ஸ்பிரிட். தேவன் என்ன பண்றாரு, ஆவியா இருக்கிற தேவன் மனுஷனோட கனெக்ட் ஆகிறதுக்கு
அந்த என்ன பண்ண தேவைப்படுது, ஒரு ஸ்பிரிட் தேவைப்படுது இந்த இடத்துல. அப்ப அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள எப்படி வச்சிருக்காரு, இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு நமக்கு தெரியும். இப்ப தேவனுக்கும் மனுஷனும் கனெக்ட் பண்றதுக்கு, மனுஷருக்காக பேசுறதுக்கு, ஒரு மனுஷன் மாதிரி இருந்து பேசுறதுக்கு என்ன உபயோகம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வேணும்ன்றதுனால என்ன பண்றாரு, தேவன் மனுஷ ரூபத்துல இயேசு கிறிஸ்துவ அவதாரமா எடுத்து என்ன பண்றாரு, வராரு மனுஷனாக. இன்னைக்கு நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய துக்கங்கள், நம்மளுடைய பாவம், ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்த மனுஷனாக என்ன பண்றாரு, இன்னைக்கு பிதாவுக்கும் நமக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கு நமக்கும் என்ன பண்றாரு, கனெக்ட் பண்றாரு ஒரு பாலமாக. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணி வச்சாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிலுவையில அவர் அறிந்து மறித்த உடனே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல வேற எந்த மத்தியஸ்தரும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் என்ன பண்ணாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களாம், ஒன்லி ஆசாரியர்கள் மட்டும்தான் பிதாவினத்துல போய் நின்று தூபம் காட்டி பேசிட்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன பண்றாரு, இன்னைக்கு உங்களையும் என்னையும் சிலுவையில என்ன பண்றாரு, அவர் அங்க அறைந்து என்ன பண்றாரு, உங்களையும் என்னையும் டைரக்டா ஏசப்பா அந்த ஃபாதரோட கனெக்ட் பண்ணி விடுறாரு, பிதாவோட. இன்னைக்கு அந்த கனெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இயேசுன்ற நாமத்தினால மட்டும்தான் நடக்குது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்க கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நீங்க யார்கிட்ட கேக்குறீங்க, பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கேக்குறீங்க. நீங்க கேட்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி விடுறத நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்டவர் நாமம் வல்லமை உள்ள நாமமா இருக்கு இந்த இடத்துல. அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்தவரா இருக்கிறார் அப்படின்றத இங்க காமிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிதாவிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது, எப்படி சேர்க்கிறது, தேவனோட ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நாமமா இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். இப்ப நமக்கு எல்லா விதமான பயம், இல்லைன்னா ஒரு எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியலன்றத அத்தனை விஷயத்தையும் பிதாவின் இடத்துல நம்ம கொண்டு போய் விடுற இடத்த என்ன பண்றாரு, அவர் எடுத்து போட்டுறாரு. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன பண்ணுது, இந்த பலனை கொடுக்குது. எப்படி, போல்ட்னஸ் அண்ட் ஆக்சஸ் கொடுக்குது. ஒரு தைரியத்தையும் பிதாவாண்டத்தில் போய் சேர்றதுக்கும் நமக்கு ஒரு வழி உண்டு பண்ணி கொடுக்குது அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா அந்த நாமம் பிதாவிடத்துல கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு நாமமா இருக்கு அப்படின்றது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு வந்ததே அந்த நாமத்தை கொடுக்குதான் சிஸ்டர். இந்த நாமம் தெரியாதவங்க தான் 3 கடவுளா பிரிச்சு பேசுறாங்க. இன்னைக்கு பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்காரு, இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தாரு, நமக்காக நம்ம பாவத்துக்காக சிலுவையில் நிர்வாணமா தொங்கி அடிக்கப்பட்டு குத்தி கிழிக்கப்பட்டாரு. இன்னைக்கு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவரா இருக்கிறார். வசனம் சொன்னது போல நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கு. இன்னைக்கு ஆவியும் ஜீவனும் யாரு, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பண்றாரு, தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்தும் அந்த நாமமா இன்னைக்கு செயல்பட்டார் அப்படின்றத பார்க்கணும் சிஸ்டர்ஸ். அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்து எப்படி அவர் நம்ம கொண்டு சேர்க்கிறார் அப்படின்றத. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும். 15-16. எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரவதிக்கப்பட்ட கூடாத பிரதான ஆசாரியா நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, இன்னைக்கு மனுஷனாக நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசண்டையில் சேரக்கடவும் சொன்னது போல இது எல்லா விதமான விஷயத்தையும் இங்க டச் பண்ணியிருக்காங்க. வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, நம்மளோட பலவீனத்தை குறித்து, நம்ம கஷ்டப்படக்கூடாது, பரிதவிக்க கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தோம். இன்னைக்கு என்ன பண்றாரு, நமக்கு இந்த விஷயத்த நம்ம பண்றாரு. யாருனால முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் தான் நமக்காக இந்த கிருபையினால
இந்த விஷயத்த நம்ம பண்ணாரு அப்படின்றத இங்க பாக்குறோம் brothers and sisters. இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஆஹ் இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தவர் மனுஷனாக வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஒரு மனுஷனாக நின்று பார்த்து நம்மளோட ஒவ்வொரு வேதனையும் அறிந்து கொண்டு இங்க என்ன பண்றாரு, இந்த விஷயத்த நமக்கு திறந்து கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, பிதாவண்டத்தில் சேர்றதுக்கு, அந்த கிருபாசன அண்டையில் போய் சேர்றதுக்கு, நமக்கு ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் இப்படி ஒரு காரியத்தை பண்றார். இவர் நாமம் மட்டும்தான் இப்படி ஒரு கதவை திறந்து இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு நாமமா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது த நேம் தட் டிஃபீட்ஸ் டார்க்னஸ், அதாவது இருளின் வல்லமையை முறியடிக்கக்கூடிய நாமம். அப்ப இவ்வளவு நேரம் பாக்குற மாதிரி இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் வல்லமை உள்ள நாமமா இருக்குன்னு சொல்றது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்குது. காரணம் என்னன்னா, இது இவ்வளவு காரியங்களை செய்யுது. இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடிய நாமம் உங்களுக்கு யாராவது தெரியுமா? கண்டிப்பா நமக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தவிர. ஏன்னா இப்படி ஒரு நாமம் உலகத்துல இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் இருக்கு. அப்ப இருளின் வல்லமையை முறியடிக்கக்கூடிய நாமம் எப்படின்னு வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆமென். ஆமென். அப்ப ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னைக்கு வந்து பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்ப வந்து எப்படி ஆண்டவரை தரிசிக்க போனாங்க. ஆண்டவர் அழகா வந்து ஆண்டவர்கிட்ட வல்லமையை பெற்று போறாங்க. ஆண்டவரை பற்றி போய் சொல்றதுக்காக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்து பயந்து கொண்டிருக்க அந்த வல்லமையுள்ள பிசாசவே இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், சிலுவையில அதை தலையை நசுக்குகிறார் அப்படின்றத பாக்குறோம். வெற்றி சிறந்து விட்டார் அவர் ஏசப்பா. இன்னைக்கு அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, சாத்தான்ட்டு அதிகாரம் இல்ல. இன்னைக்கு அந்த சாத்தான் அதிகாரம் உள்ளவனாக இந்த உலகத்தில் காட்டும் பொழுது அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு நாமம் தான் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான வெப்பனா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெப்பனா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி அந்த அதிகாரத்தோட இயேசு கிறிஸ்து நாமத்தினால சாத்தானை வெளியே போன்னு சொல்லும் போது அந்த சாத்தான் நமக்கு பயந்து போகும். நீங்கள் நானும் பயங்கர வெயிட்டா ரொம்ப பில்ட் பாடியா இருக்கனால அப்படி சொல்றேன்னு போகுதுன்னு நினைக்கிறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கிடையாது. ஏதோ நான் ரொம்ப பரிசுத்தமா இருந்து பருங்கரமான ஒரு நல்லவனா இருக்கனால அந்த பேய்கள் பிசாசு ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கனால அந்த நாமத்தை கண்டு அஞ்சு பயந்து ஓடுது. எத்தனையோ இடங்களை போய் ஆண்டவர் நாமத்துல நம்ம போய் விரட்டுறோம், எத்தனையோ இடங்கள் சுகங்கள் கிடைக்கணும்னா எல்லா அந்தகார விஷயங்களும் இயேசுவின் நாமத்தை வெளிச்ச போட்டு அதை விரட்டுறதுக்கு ரெடியா இருக்கு நேரத்துல. அப்ப அப்படிப்பட்ட நாமத்தினால இன்னைக்கு அடுத்தவங்க மட்டும் செயல்படுறது இல்லை, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஒருவேளை நம்ம வாழ்க்கை இருட்டுல இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கை வெளிச்சம் பட்டுச்சுன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த வெளிச்சம் படாதபடி இருட்டாக்கியே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், ரொம்ப ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், கட்டுகள்ல இருக்கலாம், எதை எப்படி செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள நிறைய பேர் நிறைய மூட நம்பிக்கையில இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே இல்லை. மூட நம்பிக்கையெல்லாம் நமக்கு எந்த விதமும் தேவையில்லை. ஐயோ இப்படி செஞ்சு எப்படி ஆயிருமோ, கை வச்சு ஜெபிச்சா எப்படி ஆயிருமோ, நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. ரொம்ப இன்னைக்கு வந்து அடுத்தவங்களுக்காக நான் கை வச்சு ஜெபிச்சா ஏதாவது என்னை அட்டாக் பண்ணிருமா பிரதர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்கிறாங்க. நம்மளை எதுவும் அட்டாக் பண்ணவே பண்ணாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாத்தான் பெரியவனா ஏசப்பா பெரியவரா? ஏசப்பா தான் பெரியவர், சாத்தான் பெரியவன் கிடையாது. அப்ப சாத்தான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நீங்க சொல்லும் போது சாத்தான் உங்களால அவங்களை அட்டாக் பண்ண முடியாது. அவருடைய நாமம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர் வல்லமுள்ள நாமமா இருக்கு. அப்பேர் வல்லமை உள்ள நாமம் இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க நிறைய பேர் கை வச்சு ஜோம் பண்ண பயப்படுறாங்க. அடுத்தவங்க ஜோம் பண்ண அந்த பாவமோ இல்ல அவங்க பாரமோ அவங்களோட இருக்க பிசாஸ் கட்டோ எனக்கு வந்துருமோன்னு பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. பயமுள்ள ஆவிய தேவன் நமக்கு தரல. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆவி எவ்வளவு தெரியுமா? தைரியமுள்ள ஆவியாண்டவர் கொடுத்திருக்காரு. அதை விட தைரியமுள்ள வல்லமை உள்ள அதிகாரம் கொண்ட நாமம் இயேசுவின் நாமத்தை உங்க கையில கொடுத்திருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி நாமத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாமத்தை விட்டுறாதபடி இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்படி ஒரு விஷயம் தரித்துக் கொள்ளுங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு ஏரியாவும் உங்களுக்கு தேவையில்லாம உங்களுக்கு எதிர்த்து செயல்படுதா அத்தனையும் உடச்சு எரியும். உங்களுக்கு தைரியம் கொடுக்க ஒரு நாமமா இருக்கு இயேசு நாமம். இந்த ஒரு நாமத்துல இருந்து தான் அன்பு வரும், இந்த ஒரு நாமத்துல இருந்து தான் வல்லமை வரும், இந்த ஒரு நாமத்துல இருந்து தான் சமாதானம் வரும், இந்த ஒரு நாமம் தான் உங்க கண்ணீரை துடைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாமம் என்னைக்கு உங்களை வெட்கப்படுத்தாது.
இந்த நாமம் உங்களை தலைகுனிய முடியாது. ஆனா இந்த நாமம் உங்களை தூக்கி சுமக்கும். ஒரு அப்பாவை சுமக்கும் உங்களை. நீங்க யார்கிட்டையும் இந்த காரியம் சொல்ல முடியாத காரியமா இருக்கலாம் உங்க மனசுல. ஆனா அந்த நாமம், நீங்க அவர்கிட்ட போய் நிக்கும் பொழுது அந்த நாமம் உங்களை தாண்டி உங்க பாரத்தை தூக்கக்கூடிய நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும், எவ்வளவு கோபம், எவ்வளவு பொய், எவ்வளவு பொறாமை, எவ்வளவு கேவலமான விஷயம் என்ன இருந்தாலும் அத்தனையும் உங்கள்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணி உங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமத்துக்கு தான் பேரு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம்னு சொல்றோம். அப்போஸ்தலர் 16:18 வாசிக்கலாம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமேன். அப்ப இங்க நல்லா கவனிக்கும் சிஸ்டர்ஸ். இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் வந்து குறி சொல்ற பொண்ணு வந்து என்ன பண்றா, எப்பவுமே பவுல் இவங்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்ன பண்ற, பின் தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் வழி நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது ஒரு அசுத்தாவி உள்ள இருந்திருக்கு. இது தேவனுடைய மனுஷன், இவங்க மூலமா ரட்சிப்பு வருன்றது. அதை பார்த்துக்கிட்டே அந்த பவுல் என்ன பண்றாரு, சினம் கொண்டு, எப்படி சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அப்ப சினம் கொண்டு கோவப்பட்டு அவர் எரிச்சல் பட்டு என்ன பண்றாரு, யாரை திட்டுறாரு, அந்த பெண்ணை திட்டல, அந்த பெண்ணுக்குள்ள இருக்க ஆவியிட்ட திட்டுறாரு. ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்துல விரட்டுறாரு. நல்லா கவனிக்கணும், இங்க இருக்க மனுஷங்கள் நமக்கு ஆண்டவரோட, எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அசுத்த ஆவிகள் உள்ள செயல்படுது. நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த அசுத்த ஆவியை நம்ம விரட்டணும். அதுக்காக நம்ம கடன் ஜபிக்கணும், இல்ல அந்த விஷயத்துக்கு. ஆனா அவங்க நம்ம வெறுக்க கூடாது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல விடுதலை கொடுத்து அவங்க கூட்டு வந்துருவார். நம்ம ஏன் மனுஷனை வெறுக்கணும்? நீங்க நிறைய பேர் ஒரு ஆளை பார்த்து பிசிக்கலா வெறுக்கிறாங்க, தப்பு. அவங்கள நேசிங்க, ஆனா அதுக்குள்ள இருக்க அசுத்தாவி இயேசு நாமத்துல விரட்டுவோம். அந்த அசுத்தாவி போனா அவங்க கத்தருக்குள்ள உள்ள வந்துருவாங்க சிஸ்டர்ஸ். அப்ப இங்க கவனிச்சோம்னா, அதிகாரம் கொண்டு எப்படி அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த ஆவியை விரட்டினார் அப்படின்னு, அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்ப எப்படி டெலிவரன்ஸ் வருது பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ், விடுதலை கிடைக்குது. இன்னைக்கும் அதே தான். இன்னைக்கு நீங்க பாக்குறவங்களுக்கோ இல்ல அவங்கள வாழ்க்கையிலயோ ஒரு பிசாசு பிடிச்சவங்க மட்டும்தான் ஆடி கொத்தி கூச்சல் விடுறவங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் விரட்டுங்கன்றது சொல்ல வரல. இன்னைக்கு ஒருத்தவங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தவங்க சமாதானம் இல்லாம இருக்கலாம், அவங்க ஒரு தப்பான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப கோபத்துல இருக்கலாம், கசப்புல இருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாம இருக்கலாம் பல காரியங்கள்ல இருந்து. அப்ப அவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த காரியம் உங்களை விட்டு வெளியே போகணும், நீங்க அதிகாரத்துடன் அந்த காரியத்தை பார்த்து நீங்க சொல்லும் போது அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளிப்பட்டு அங்க அவங்க கட்டி வச்சிருக்க எல்லா விஷயங்களும் வெளியே ஓடும் சிஸ்டர்ஸ். இயேசு நாமத்தினால இந்த கர்த்தர் அந்த வல்லமை உங்களுக்கு எங்க கொடுத்திருக்காரு. இதை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்றது? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, நம்மளுடைய தவறான வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு மன்னிச்சுன்னு சொல்லி அவர் அண்டையில் வந்து நிற்கும் பொழுது அவர் இந்த வல்லமை கொடுக்க ரெடியா இருக்கார். இதை பெற்றுக்கொண்டு இம்மிடியா இன்னைக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தினால 4 பேர் ஜெபம் பண்ணுங்க, அவர் நடத்துவார். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கை நீட்டுறதுனாலயோ, நீங்க சொல்ற விஷயத்தினாலயோ, இல்ல நீங்க எண்ணெயை தரதுனாலயோ, இல்ல எது பண்ணாலும் அதனால காரியம் கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வல்லமை இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் போது விடுதலையாகவும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்க விசுவாசம் வெற்றிப்படும் அளவுக்கு, உங்கள் தலையை நிமித்தக்கூடிய அளவுக்கு இயேசுவின் நாமம் நாங்க செயல்படும் சிஸ்டர்ஸ். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவரை பார்க்கிறோம். எப்படி இருளை விளக்கி இயேசுவின் நாமம் அற்புதத்தை பண்ணது, ஏன் அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்குன்றத பாக்குறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். எப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்றது நமக்கு தெரியும். வசனத்தை வாசிச்சு சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளுடைய பாவ வாழ்க்கையை விட்டு அவர்கிட்ட மனம் திரும்பி வந்து நம்ம நிற்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படும் போது நம்ம கீழ்ப்படுதலுக்குள்ள வந்துடுறோம். ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா எப்படி எடுத்து நிற்பீங்க? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்க மைண்ட்ல உள்ள வர அத்தனை காரியங்கள், புத்திக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரும். இதை செய்ய, அதை செய்ய, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பாரு, அதை செய் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியே போ சாத்தானே, வெளியே போ சாத்தானே, நீங்க விரட்ட விரட்ட விரட்ட, வெளியே சத்தமா சொல்லணும் கூட அவசியம் இல்லை, மனசுக்குள்ள சொல்லுங்க. விரட்ட 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 நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
உள்ள இருந்து சொல்லுவான், நாளைக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம், இன்னைக்கு தூங்கிடலாம். உள்ள இருந்து சொல்லுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணலாம். உள்ள இருந்து சொல்லுவான், நம்ம நீ ஏன் பண்ணணும், அவங்க வந்து மன்னிப்பு கேட்கட்டும், நீ ஏன் மன்னிப்பு கேட்கற, நீ உன்னை விட்டு கொடுக்காத, நீ நல்லா கேடு, சண்டை போடு அப்படின்னு உங்க ஏத்தி விடுவான். இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஏசப்பா கொடுக்குற விஷயமா? அவர் அன்பாரு, சமாதானமாரு, இறக்கப்படு, நேசி, ஒரு கணத்து அறவங்க அடுத்த மகனத்தை காட்டுன்னு சொல்லக்கூடியதான் ஏசப்பா. இன்னைக்கு அவரோட ஆவி என்ன, இந்த பிசாசின் ஆவி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் உள்ள. அவன் அழகா சொல்லி கொடுப்பான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு. அப்ப இப்பேற்பட்டவன் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை உங்க மனசுல பேசும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதல் என்ன தெரியுமா? இயேசுநாதர் அப்பாலே போய் சாத்தானேன், கர்த்தர் என்ன சொல்றோ நான் செய்வேன்னு சொல்லி உங்க வாயினால் அறிக்கையிடுங்க brothers and sisters. இதை செய்ய செய்ய செய்யதான் பிராக்டிஸ் பண்ண 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 நம்ம கம்ப்ளீட்டா பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுக்கு நம்மளால முடியும். நம்மள சண்டை போடுறது தூண்டுற மாதிரி வார்த்தைகள் நமக்கு நிறைய வரும். அப்ப அது கீழ்ப்படி டக்குன்னு நம்ம போய் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் லூஸ் ஆயிரும், நம்ம பாவத்துக்குள்ள போயிடுவோம். ஆனா அந்தபடி போகாதபடிக்கு இன்னொரு சத்தம் சொல்ல, அமைதியாரு, விட்டுரு, மன்னிச்சிரு, வெளியே போயிரு, சண்டை போட வேணாம் போ அப்படின்னு சொல்ற அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது சாத்தானுக்கு ஏத்து நிற்க முடியும். அப்ப பிசாசுக்கு எதிர்ப்பு நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கதான் ஓடி போவான். அவனை இன்வைட் பண்ணி இருப்பா இருப்பா என் கூட இருப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் கூட இருந்துகிட்டே தான் இருப்பான். வசனத்தை வாசிச்சு அதை கீழ்ப்படிஞ்சு வசனத்தினால் எதிர்த்து கொள்ளுங்கள். வசனத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி சொல்லி இயேசு நாமத்துல வெளியே போ சாத்தானே. ஒரு கெட்ட தாட் மைண்ட்ல வருதா, இயேசு நாமத்துல வெளியே போ சாத்தானே. கெட்டதை பார்க்க தோணுதா, இயேசு நாமத்துல வெளியே போ சாத்தானே. கெட்ட காரியங்களை செய்யறதுக்கோ இல்ல அடுத்தவங்ககிட்ட பேசி யாரையா பற்றி தப்பான விஷயம் சொல்றதுக்கோ, கோல் மூட்டி விடுறதுக்கோ, காசிப் பண்றதுக்கோ ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கு வருதா, இயேசு நாமத்துல வெளியே போ சாத்தானே சொல்லி விரட்டுங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏத்து நிற்பீங்க. அடுத்தது, உங்களுக்கும் எனக்கும் இயேசு நாமத்தினால என்ன யூஸ் அப்படின்றத பார்க்கலாம். விசுவாசிகள், இயேசுப்பாவோட டிசைபிள்ஸ் இருக்க நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பயன்பாடு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் நம்ம காமிக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் கூட பேசுற மாதிரிதான் நிறைய பேர் கை வச்சு ஜோம் வர பயப்படுறாங்க. ஐயோ நான் உங்களுக்கு ஜோம் பண்ணா எனக்கு எதுவும் வந்துருவான், ஏன் மேல எது பிசாசு ஏறிடுமா, இல்ல அவங்க வியாதி எனக்கு வந்துருமா? ஒண்ணும் வராது. ஆண்டவர் வசத்தை கொடுத்துருக்காரு. நீங்க யாரை கொண்டு பண்றீங்க? உங்கள் பலத்தினாலையும் உங்கள் வல்லமையினாலும் பண்றீங்களா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலும் இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையினாலும் நம்ம பண்றோம். அப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்துல யாருனால நடக்குமா? இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சோம்னா இது நடக்கும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்க இயேசு நாமத்துல பிசாசுகளை துரத்துவீங்க. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இப்படி கை வைக்கிறதுனாலயோ இன்னைக்கு நமக்கு வந்து வேற எந்த விஷயம்னாலும் கர்த்தர் அதை பாதுகாத்துக் கொள்கிறார்ன்றத அழகா காமிக்கிறோம். அப்ப இயேசுவின் நாமத்துல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா அந்த நாமத்தினால இந்த காரியம் பண்ணலாம். அப்ப எப்படி வல்லமுள்ள நாமமா இருக்கு. இன்னைக்கு பவர் உள்ளவங்க தங்களோட பவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல இருக்க பவர் எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சிஎம், இல்லைன்னா ஒரு பிரசிடென்ட் அப்படின்றவங்க தங்களோட பவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி எலெக்ஷன் நின்று 5 தடவை 4 தடவை 3 தடவை அப்படின்னு சொல்லி பவர்ல இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் பவரோட பவர், அதாவது பவரோட வல்லமை. அந்த காலத்தோட வல்லமை, உலகம் தர்ற பவர் எல்லாம் இப்படிதான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சராசரம் படைச்ச தேவன் பவர்ஃபுல் பர்சன். அவர் என்ன பண்றாரு, அந்த பவரை தான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு அதபடி தன்னோட மகன் மகள் நீங்களும் நான் என்ன பண்றோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். அதை கொடுக்குறாரு அவரு. வச்சுக்கோ, நீ விசுவாசிக்கிறீங்களா, நீ வச்சுக்கோ, நீ விசுவாசிக்கிறப்பா வச்சுக்கோ, நீ நம்ப இல்ல வச்சுக்கோ, நீ நேசிக்கிறியா அந்த நாமத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த நாமத்தை கொடுக்குறாரு. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார். எவ்வளவு அருமையான அப்பா பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான், இந்த காரணத்தினாலதான் இந்த நாமம் இவ்வளவு வல்லமை உள்ள நாமாகவும் இவ்வளவு மேலான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு நாமத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட நாமத்தை வச்சுட்டு நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட நாமத்தை வச்சு நம்ம அழுது இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தான்.
அப்ப இதை டக்குன்னு அறிந்து கொண்டு இந்த போராட்டத்துல நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனைகள் நான் இருக்கிறேன்றத புரிஞ்சு கொண்டு உடனே அந்த நாமத்தை யூஸ் பண்ணி மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வந்து நிக்க அந்த கிருபாசனை பாதையை பிடித்துக் கொள்ள நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட வரணும், ரெடியா இருக்கும் brothers and sisters. அடுத்து வாசிப்போம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 12ஆவது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப இயேசுப்பா செஞ்ச ஒவ்வொரு கிரியைகளும் நம்ம செய்வோம். ரெண்டாவது, இவைகளை பார்க்கிறோம் பெரிய காரியங்களையும் செய்வோம். இன்னைக்கு ஆண்டவர் செத்தவங்க எழுப்பியிருக்காங்க. ஆண்டவர் நிறைய 5 2 மீன்கள் பண்ணியிருக்காரு. தண்ணீரை திராட்சரசமாக்கி இருக்காரு. கண்ணு தெரிய வச்சாரு. காய்ச்சல போக்குனாரு. நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காரு, சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள் பண்ணவங்க என்னை மாதிரி பண்ணுவீங்க, இதை விட மேல பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாருன்னா யாருப்பா அது? இந்த பார்த்த மாதிரி ஒரு பவருக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அந்த பவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஆனா அது ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசுப்பா நீ என்ன மாதிரியும் பண்ணுவ, என்னை விட அதிகமாகவும் பண்ணுவப்பான்னு அழகாக சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு அன்புள்ள அப்பாவா இருக்காருல்ல. நம்மள அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி அற்புதம் அடைய செய்யறத பார்க்க ரசிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கார் brothers and sisters. என் பையன் அதை பண்றான் பாரு, என் நாமத்தை கொண்டு பார், என் பொண்ணு என் நாமத்தை கொண்டு என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது யார் செய்வா? நீங்கள் நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிச்சீங்கன்னா இதை நம்மளால செய்ய முடியுன்றது ஆனா ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், எப்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமாக்கப்பட்டீர்கள். அப்புறம் இயேசு நாம என்னென்ன விஷயம் பண்ணிட்டாங்க? ஒருத்தவங்களை கழுவுது, ஒருத்தவங்களை பரிசுத்தமாக்குது, ஒருத்தவங்களை வந்து நீதிமான்களாக்குது. எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து செய்யுது இந்த நாமம். எவ்வளவு வல்லமையான நாமம். இன்னைக்கு இந்த நாமம் சொல்றது brothers and sisters, இந்த நாமத்துல ரட்சிப்பு இருக்கு. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஒரு சுதந்திரம் வேணுமா அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, வெற்றி வேணுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால, சமாதானம் வேணுமா இயேசுவின் நாமத்தினால, சந்தோஷம் வேணுமா இயேசு நாமத்தினால, திருப்பி நீங்க அழிஞ்ச இடத்துல ஆண்டவர் உங்களை உருவாக்கணுமா இயேசு நாமத்தினால, உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வேணும், என் வாழ்க்கையில இது போதும், இதுல நான் திரும்பி மாறி வரேன் அப்படின்னு சொல்லணுமா அது இயேசு நாமத்தினால, உங்க வாழ்க்கையில ஒரு அத்தாரிட்டி வேணுமா இயேசு நாமத்தினால, உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு வேணுமா அதுவும் இயேசு நாமத்தினால, உங்க தேவைகளை சந்திக்கப்படணுமா இயேசு நாமத்தினால, நீங்க மன்னிக்கணுமா இயேசு நாமத்தினால, உங்களுக்கு புது வாழ்வு வேணுமாப்பா இயேசு நாமத்தினால. இவ்வளவு விஷயங்கள் ஆர்டர் பண்றாரு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆர்டர் செய்ய ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு கடைசியாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா மக்கள் என்ன பண்றாங்க? நடைப்பயணமா போறாங்க, பிளைட் பிடிச்சு போறாங்க, ட்ரெயின் பிடிச்சு போறாங்க, பஸ் பிடிச்சு போறாங்க, ஒவ்வொரு ஊரா போறாங்க, கோயில் குளம் அங்க எங்கேயும் போய் நிக்கிறாங்க. எத்தனையோ சிலைகளுக்கு முன்பாகவும், உயிர் இல்லாத விஷயத்துக்கு முன்பாகவும் நின்று, வடிவங்களுக்கு முன்பாகவும், போட்டோக்கு முன்னாடி நின்று என்னென்னோ பண்றாங்க. இது எதுவுமே ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்காத அழகான வசனத்துல பார்த்துட்டோம். எல்லாம் வேஸ்ட். கல்லு மண்ணு எல்லாம் வேஸ்ட். உயிருள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு நாமம் இயேசு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவரால் இன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான். அந்த நாமத்தினாலதான் நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்திற்கு கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அந்த மாதிரி இன்னைக்கு அவருடைய நாமம் இல்லாம நம்மளுக்கு இப்பேற்பட்ட வல்லமையுள்ள நாமம் இல்லாம நமக்கு ரட்சிப்பே இல்லை brothers and sisters. யாரா இருந்தாலும் நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்களா அந்த உலகத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் ரட்சிப்பு இருக்கு. அவர் நாமத்துல ரட்சிப்பு இருக்கு. அவர் நாமம் இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்லைன்றத தெளிவாக இந்த வசனம் முன்கொள்ளிருச்சு. அதனாலதான் நம்ம பண்ற ஜெபமா இருக்கட்டும், நம்ம கூப்பிடுற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், இயேசு நாமம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா,
இப்படி வல்லமையுள்ள நாமம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளவு வல்லமையுள்ள நாமமா நாமம் இருக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணலாம் brothers and sisters. மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள அன்பான இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வல்லவர் நல்லவரையா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, வேறு இடங்கள்ல இருந்தாலும் இன்னைக்கு ஆன்லைன்ல ஒண்ணு சேர்த்து உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமையுள்ள நாமம், நாமத்துல எவ்வளவு உயர்ந்த நாமமா இருக்கு, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமா இருக்கு. நாமத்தினால அற்புதங்கள் நடக்குது, நாமம் விடுதலை கொடுக்குது, நாமத்துல வெற்றி கிடைக்குது, நாமத்துல ரட்சிப்பு கிடைக்குது, நாமத்தினால விசுவாசிகளாகிய நாங்கள் தேவரே என்னென்ன பண்றோம் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இவ்வளவு வல்லமுள்ள நாமத்தை நாங்க யூஸ் பண்றதுக்காகவும் தேவரே எங்களுக்கு பலத்தை கொடுங்க. உங்கள் நாமத்தை கொண்டு விசுவாசிகளாகிய நாங்கள், உங்களுடைய சீஷர்களாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துல அற்புத அடையாளம் செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல இங்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும், அவங்க குடும்பத்தாரையும், அவங்க வீட்லயும் இயேசுவின் நாமத்தினால அவங்க ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்களோட மன கஷ்டம் எதுவா இருந்தாலும், அவங்களோட பாரங்கள் எதுவா இருந்தாலும், வேதை எதுவா இருந்தாலும், வியாதி எதுவா இருந்தாலும், என்ன காரணமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை அவங்க விடுதலை கிடைக்க ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம் ஐ கமாண்ட். அப்பா பாதுகாத்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாமத்தை இன்னும் அதிகமாக நாங்க கூப்பிட, இந்த நாமத்தை அதிகமாக நாங்க தேட, இந்த நாமத்தை அதிகமாக நாங்க உச்சரிக்க, இந்த நாமத்தினால அதிக விஷயங்கள் நாங்க செய்ய எங்களுக்கு கிருபை கொடுத்த காரணத்தை செத்துறோம். உங்க நாமத்தை நாங்க ஒவ்வொரு காட்சியும் செய்ய போறோம்ப்பா. நீங்க பார்த்து ரசிங்க. இயேசு நாமத்தை வேண்டிக்கிறேன். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் brothers and sisters.